வணக்கம். நான் உங்கள் குருநாதன். பொதுவாக சைவ திருத்தலமாக இருக்கட்டும், இல்லைனா வைணவ திருத்தலமாக இருக்கட்டும், அர்த்த சாம பூஜை முடிஞ்சோடனே கோயில் நட சாத்திடுவாங்க. ஆனால் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு திங்கட்கிழமை மட்டும்தான் நள்ளிரவு 12 மணிக்கு பக்தர்களுக்காக நடை திறப்பாங்க. அப்போது இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கான புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பரக்கலக்கோட்டை ஸ்ரீ பொது ஆவுடையார் திருத்தலங்க இது. இந்த கோயிலுக்கான புராண வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு சமயம் பார்த்திங்கன்னா வான்கோபர் மகாகோபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 முனிவர்கள் இருக்காங்க. இந்த 2 முனிவர்களும் பார்த்திங்கன்னா இந்த பரக்கலக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாள மரத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடவுளை அடையிறதுக்கு சிறந்த வழி துறவரமா இல்லறமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேருக்குமே ரொம்பவே வாக்குவாதம் வந்துடுதுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் இந்திரன்ட்ட முறையிடுறாங்க, எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த முனிவர்களோட சாபத்தை நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு இதுக்கான பதில் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் தான் சரியான பதிலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர்கள்ட்ட சொல்லிடுறாங்க. உடனே இந்த 2 முனிவர்களும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை போய் பார்க்குறாங்க. உடனே நடராஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது இங்கே அர்த்தசாம பூஜை தொடங்க போகுது, அதனால் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு நான் அங்கே வரேன். அதனால் நீங்கள் 2 பேரும் பரக்கலக்கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளாள மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறங்கு புலி உறங்கா புலின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தடியில் நீங்கள் இருங்க, அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு நட சாத்தினவுடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க 2 பேரும் பரக்கலக்கோட்டை போயிடுறாங்க. அதாவது இன்றைக்கி இந்த பரக்கலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடம் தான் அன்னைக்கு பொய்கை நல்லூர்னு அழைக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் நடராஜர் அர்த்தசாம பூஜை முடிஞ்சு சிதம்பரம் கோயில் நட சாத்தினத்துக்கு பிறகு இந்த பொய்கை நல்லூர்னு சொல்லக்கூடிய அந்த பரக்கலக்கோட்டைக்கு சிவபெருமான் வந்து இந்த 2 முனிவர்களையும் வந்து பார்க்குறாரு. அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி நெறி பெறலாமல் நேர்மையோட ஒருமித்த மனத்தோட ஆழ்ந்த இறை சிந்தனையோடு இருந்தாலே போதும், இல்லறமும் சரி துறவரமும் சரி 2மே சிறந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிடுறார். உடனே வான்கோபரும் மகாகோபரும் இறைவன்கிட்ட வணங்கிட்டு சிவபெருமான்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இருந்து மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் இந்த வெள்ளாள மரத்திலே அவர் ஐக்கியமாயிடுறாருங்க. அதனால இந்த பரக்கலக்கோட்டை திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாள மரத்தையே சிவபெருமானாக எல்லாருமே வழிபாடு செய்கிறாங்க. இப்போது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதியில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய லிங்க உருவம் எதுவும் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு பகுதியில் சந்தன காப்பு பண்ணி அந்த மரம் தெரியாமல் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வெள்ளை துணியில் இந்த மரத்தை மறைச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் இந்த வான்கோபர் மகாகோபருக்கு காட்சி கொடுத்து உபதேசம் பண்ணது எப்போ அப்படின்னா கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தான். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு தான் பக்தர்களுக்காக நடை திறக்கிறாங்க. அதனால தான் இப்படி இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்புங்க. பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் கோயில் நடை சாத்தினத்துக்கு பிறகு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து சிவபெருமான் இந்த பரக்கலக்கோட்டைக்கு நள்ளிரவு வந்து இவங்களுக்கு உபதேசம் பண்ணதுனால இன்ன வரைக்குமே இந்த கோயில் நள்ளிரவு 12 மணிக்கு, அதாவது திங்கட்கிழமை மட்டும் இந்த கோயிலில் 12 மணிக்கு பக்தர்களுக்காக நடை திறந்து வழிபாடு நடக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயிலுங்க இது. இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய இலையை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதனால் பக்தர்கள் எல்லாமே இந்த இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கைங்க. திங்கட்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் நட சாத்தியிருப்பாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கதவை தான் எல்லோரும் வணங்கிட்டு போவாங்கங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டிட்டு மிகப்பெரிய லாபங்களும் நன்மைகளும் பல பேர் அடைஞ்சிருக்காங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயிலுங்க இது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இறைவன் பல பேருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு தான் இருக்கார். மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் தங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அவங்க என்ன காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்களோ அது எல்லாமே சமர்ப்பிச்சுட்டு போயிட்டுருக்காங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயிலுங்க இது. இந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா தனி விமானம் எதுவும் கிடையாது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆலமரமும் இங்கே இருக்கக்கூடிய இலைகள் தான் இந்த கோயிலுடைய விமானமாக இருக்குங்க. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற சிவன் கோயிலில் நடக்கிற மாதிரி பிரதோஷ வழிபாடு, அன்ன அபிஷேகம், சிவராத்திரி இந்த மாதிரியான பண்டிகை எதுவும் இங்கே கொண்டாட மாட்டாங்கங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் நேரம் கிடைக்குதோ இந்த பரக்கலக்கோட்டையில் இருக்கக்கூடிய
ஸ்ரீ பொது ஆவுடையார் திருக்கோயிலுக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.